முக்கியமான படமாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் தமிழ் சினிமாவில். ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் ஜிவி அண்ட் முத்துக்குமார். ரெண்டு பேரும் ஒரு மெஜிஷியன் சொல்லணும். நான் பார்த்துருக்கேன் அவங்க ரெண்டு பேர் ஒர்க் பண்ணுறத. ஒரு 15 மினிட்ஸ் தான் எடுத்துப்பார் ஜிவி டியூன் பண்ணுறதுக்கு. அது 10 மினிட்ஸில் எழுதி முடிச்சுவார் முத்துக்குமார் சார். ஸோ அந்த மாதிரி ஒரு கிரேட் காம்பினேஷன். நான் ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் அவங்களோட. நினைக்கிறேன் அதிகபட்சமாக நானும் முத்துக்குமார் சார் தான் இருக்கேன். ஒரு 40 சாங் கிட்ட பண்ணிட்டோம். ஜிவியோட 6 படம் பண்ணிட்டேன். எனக்கு தெரியும் அவங்க அப்படி ஒர்க்கிங் ஸ்டைல். கண்டிப்பாக இந்த ஆல்பமும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இருக்குது, பிகாஸ் நம்ம பார்த்தோம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. விஷிங் தம் ஆல் த பெஸ்ட். ஜிவி, ஒன் மோர் மைல்ஸ்டோன் அண்ட் விஷ் வெரி குட் லக் ஃபார் யுவர் ப்ராடக்ட். அண்ட் விஷால் சார் பற்றி சொல்லி ஆகணும். இட்ஸ் அமேசிங். ஐ திங்க் ஒரு ஃபுல்லஸ்ட் ஆக்டர்னு சொல்லணும். கம்ப்ளீட் ஆக்டர். ஒரு டான்ஸாரும் சரி, ஒரு ஃபைட்டாரும் சரி, ஒரு பெர்ஃபார்மன்ஸ்னாலும் சரி, எதை நம்பி ஒரு டைரக்டரோட ஒரு கண்டிப்பாக ட்ரீம் ஆக்டர். நம்ம அவன்லேயே பார்த்தோம் இப்படிலாம் ஒரு ஹீரோ பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படின்னு. கண்டிப்பாக அது விஷால் சார்கிட்ட நம்ம பார்த்துட்ருக்கோம். கண்டிப்பாக இந்த படம் வந்து அவருக்கு ரொம்ப ஸ்பெஷல் படமாக இருக்க நினைக்கிறேன். பிகாஸ் நிறையா தெரியுது ஸ்கோப், பெர்ஃபார்மன்ஸ்க்கு நிறையா ஸ்கோப் இருக்க மாதிரி தெரியுது. கண்டிப்பாக ஸோ திரு அவரோட காம்பினேஷனில் இது 3வது படம். ஃபர்ஸ்ட் படம் தீராத லட்டு பிள்ளை, அதுக்கப்புறம் அதோட பெட்டர் படம் சம்மர், அப்போ அதோட இன்னொரு பெட்டர் படம். அப்படி தான் கிராஃப் போயிட்டுருக்கு. திரு ஐ திங்க் இட்ஸ் அமேசிங் த வே யூ கோயிங். ஐம் ஷுவர் இட்ஸ் கோயிங் டு பி சூப்பர் ஃபிலிம். தனஞ்சயன் சார் பற்றி நானும் சொல்லாமல் போக முடியாதீங்க. நான் அதிகபட்சமாக அவரோட அசோசியேட் பண்ணியிருக்கேன்னா, சும்மா அவர் ஆஃபீஸ் போயிருக்கும்போது பார்த்தா அவர் லேப்டாப்பில் போட்டு வச்சுருப்பார். இந்த டாப் 10 படங்களில் எப்படி நம்ம லிஸ்ட்டுக்கு மேலே கொண்டு வரணும், அவரோட படத்தை எப்படி கொண்டு வரணும், எக்ஸ்பெக்டேஷன் ஃபிலிமில் ஒரு கிராஃப் இருக்கும், அதை போட்டே இருப்பார். இதில் நம்ம படத்தை எப்படி கொண்டு வரணும்னு சொல்லி. ஸோ ஒரு டைரக்டருக்கு வந்து ஒரு 50% பேர்டன், அதாவது படத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு பெரிய பேர்டனை வந்து தனஞ்சயன் சார் ஷோல்டர் பண்ணுவாங்க. அது நீங்கள் நல்ல படம் எடுத்த வரைக்கும் கொடுத்துட்டா போதும், கண்டிப்பாக அதை கொண்டு போய் கரெக்டாக ரீச் ஆகி கரெக்டான இடத்துல கொண்டு போய் கொடுத்துருவாங்க. அதுதான் தனஞ்சயன் சார். அரங்கில் நுழைவதற்கு முன் இந்த படத்தை பற்றி ஒரு அக்ஷரமும் தெரியாமல் வந்தேன். அந்த 2 பாடல்களையும் அந்த ட்ரெய்லரையும் பார்த்த பிறகு ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுகிறது. தேங்க்யூ டு த டெக்னாலஜி. நக்ரோலெப்சி அப்படின்னு நாங்கள் ஸ்டேஜில் சொன்ன உடனே என் ஒய்ஃப் வந்து நெட்டில் கொண்டு போய் அது என்னன்னு காமிச்சாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது விஜய் சொன்ன மாதிரி I know personally a person who had that mental disorder. ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்பு. இந்த ஒரு மனநிலையே வந்து இந்த படத்தை பற்றி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் தனஞ்சயன், இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒவ்வொரு டைரக்டரும் அவர்கிட்ட ஒரு படமாவது பண்ணணும்னு நினைக்கிறேன். அவங்க இப்போ வந்து அவங்களுடைய இந்த தயாரிப்பை பற்றி பார்வையே மாறும். ஹீஸ் அ ஒண்டர்ஃபுல் ஃப்ரெண்ட், இஸ் அ ஒண்டர்ஃபுல் கைட் அண்ட் அ ஒண்டர்ஃபுல் டீச்சர், அண்ட் ஹீஸ் காட் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், அண்ட் he will share with any person, any director who works with him, and any director who works with him should be thankful to him. அப்புறம் விஷாலை பற்றி நான் சொல்லணும். இஸ் அ ஒண்டர்ஃபுல் பர்சன், இஸ் அ ஒண்டர்ஃபுல் ஆக்டர். ஏன்னா அவன் இவன் படத்தில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்தேன். இட்ஸ் ஒன் ஆஃப் த பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸஸ் எவர் தமிழ் ஸ்க்ரீன் ஹஸ் சீன். The visuals were amazing. I could really feel the snow. கொஞ்சம் சில்லுனாச்சு அந்த படம் பார்க்கும்போது. ஐ கேன் சி. அப்புறம் இந்த படத்தினுடைய இந்த படத்தினுடைய முக்கியமான ஒரு விஷயம் நான் வந்து மென்ஷன் பண்ண விரும்புறது வந்து, அவங்க எப்படி ஒர்க் பண்ணாங்கன்னு தெரியல, பட் ஐ குட் ரியலைஸ் திஸ் இஸ் அ ஹைலி ப்ரொஃபஷனல் டீம் விச் குட் ஃபினிஷ் அ ஃபில்ம் வித்தின் 4 months. தன்னம்பிக்கை, பக்குவம், பரபரப்பான உழைப்பு, இது இருந்தால் நிச்சயம் வெல்லும். இன்னும் 100 நாட்களில் அப்படின்னு சொல்லி ஒரு ஆடு பார்த்தேன். ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு. என்னோடய ஆட் ஆக்டர் சொன்னேன், ஜாக் தம்பிக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னா. திரு லைனில் வந்தார். என்னடா அது 100 நாளில் அப்படின்னு போட்டிருக்கீங்க அப்படின்னு. வந்துடுவோண்ணே அப்படின்னா. அந்த தன்னம்பிக்கை தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. 2 நாள் முன்னாடி பிரதர் விஷ்ணுவோட பேசிகிட்டு இருந்தோம். ரொம்ப இவ்வளோ பக்குவப்பட்டிருக்காரு, இவ்வளோ பேசுவார்ன்றது எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் தெரியும். அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்ப்போம், பேசுவோம், சிரிப்போம், அப்படியே போயிடும். நிறைய விஷயங்கள் எனக்கு சொன்னார். அந்த பக்குவம், பரபரப்பான உழைப்பு நான் நேராகவே பார்த்துட்டு தான் இருக்கேன். தம்பியும் சரி, விஷ்ணும் சரி, ஆர்ட் டைரக்டர் ஜிவி எல்லாருமே பார்த்துருக்கேன். இந்த படம் நிச்சயம் வெல்லும். அந்த வெற்றி விழாவில் மீண்டும் சந்திப்போம். இறைவனுக்கு நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தேங்க்ஸ் சொல்கிறேன் டைரக்டர் திரு சாருக்கும், விஷால் ஃபிலிம் ஃபேக்ட்ரிக்கும் அண்ட் விஷாலுக்கும். பிகாஸ் ஒரு அருமையான கேரக்டர், ஒரு பியூட்டிஃபுல்லான கேரக்டர், ஒரு போல்டான ஒரு கேரக்டர் கவிதா.
இந்த படத்தில் நான் பண்ணியிருக்கேன். ஒரு டிஃப்ரெண்ட் அட்டெம்ப்ட், இது வரைக்கும் நான் பண்ணாத ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த படம் நிறைய விதத்தில் ஸ்பெஷலான மூவி. இந்த படத்தோட மேக்கிங் ஸ்டைலே வந்து ஒரு ஆட் ஃபிலிம் மாதிரியே எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணும்போது. ஸோ இந்த படம் வெற்றி அடையிறதுக்கு உங்களோட ப்ரேயர்ஸ் தேவை. தேங்க்யூ ஸோ மச். சிறப்பு மேடை பேச்சாளர் விக்ராந்த் பேசினதுக்கப்புறம், நங்கு பேசினதுக்கப்புறம் என்னை கூப்பிட்ருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன பேசுறதுனே தெரில. ஆக்சுவலி நான் வந்து பேங்காக் அடிக்கடி போயிருக்கேன். எனக்கு அந்த லாங்குவேஜஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நங்கு என்ன பேசினார்ன்றத கரெக்ட் ட்ரான்ஸ்லேஷன் நான் சொல்கிறேன். அவர் சொன்னார், ஸ்வாக்குன் கா அப்படின்னா எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் விஷால் வந்து லக்ஷ்மி மேனை லவ் பண்ணுறான்னு நினைக்கிறீங்க, ஆனால் இவர் வேற ஒருத்தர் லவ் பண்ணுறாரு அப்படின்னு தான் சொன்னார். அதான் ரைட் ட்ரான்ஸ்லேஷன். விஷால் அப்பா சொன்னார், விஷால் லவ்ஸ் எவ்ரி ஒன். வெரி ட்ரூ அங்கிள், ஹி கீப்ஸ் லவ்விங் எவ்ரி ஒன். ஓகே. எல்லாரும் சொன்னாங்க விஷால் வந்து உழைப்பாளி உழைப்பாளி, ஆனால் அவர் எவ்வளோ பேர் குசும்பாளின்ற கூட நடிக்கிறோம் எங்களுக்கு தான் தெரியும். ஓகே. நான் சொன்னேன் ஆக்சுவலி நேற்று நினச்சேன் விஷால் ஐ வாண்ட் கால் அண்ட் சே விஷால் நம்ம நான் சேவ் பண்ணி தான் நம்ம எல்லாம் ரெட்டு போட்டு வரலான்னு. அப்படி நான் சொல்லியிருந்தா நான் சொல்லி, ஏய் என்ன அந்த நாதஸ் உயிர் வாங்க எதுக்கு இவனை படத்தில் போட்டேன்னு சொல்லி இவரை ஃபோன் பண்ணி திட்டிருப்பாரு. பட் இருந்தாலும் ரியல் டீம். நான் நடிக்கிற படங்களை 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று ரிலீஸ் ஆகிற படம், இன்னொன்று ரிலீஸ் ஆகுமா அப்படின்ற படம். ஓகே. இது எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு சில படம் நம்ம ப்ரிவ்யூ பார்க்கும்போது பாட குட் ப்ராஜெக்ட் அப்படின்னு வரும். ஒரு சில படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மக்களோட ரிவ்யூ பார்த்து இட்ஸ் நைஸ்ன்றோம். பட் ஐ திங்க் நான் சிகப்பு மனிதன் ஃப்ரம் த டே திரு கூப்பிட்டு கதை சொன்னதுலேருந்து ஐ நோ ஐ எம் பார்ட் ஆஃப் சம் வெரி எக்ஸைட்டிங் திங். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி நடந்தது. இன்ஃபேக்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நான் திரும்பியும் விஷால நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கேன், கிளாரிஃபிகேஷன் கேட்டிருக்கேன். எதுவுமே என்னோட கேரக்டரோ என்னோட ரோல் சம்மந்தப்பட்டதில்லை, கதையை சம்மந்தப்பட்டது. ஓகே, இந்திரனை சம்மந்தப்பட்டது. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா the ownership of the work, because I wanted this movie to be the good movie. இது ஒரு நல்ல படம். இது திரு படம் இல்லை, விஷால் படம் இல்லை, இது என்னோட படம். ரியலி என்ஜாய்டு இட். அப்புறம் எந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் என்ன டீம் அப்படிலாம் கேள்விப்பட்டோன்னே ஐ ஜம்ப்ட் இன் டு இட். ஐ டோன்ட் ரிக்ரெட் தி டிசிஷன். ஏன்னா இட்ஸ் பீன் அ ஃபேபுலஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அவர் சொன்னார், இது வந்து டெஃபினட்டாக வந்து இட்ஸ் லைக் இட்ஸ் அ வெரி குட் சப்போர்ட்டிங் ரோல்னு சொன்னாங்க. கடைசியில் பார்த்தா இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சப்போர்ட்டிங் ரோல். படம் ஃபுல்லாக நான் வந்து பைக்கில் உட்காந்து அதை சப்போர்ட் பண்ணி உட்காந்துருக்கேன் பின்னால், அவ்வளோதான். I enjoyed the experience with everybody. I don't want to take too much of your time. Hope to see you when the films come out. Thank you so much. வழக்கமாக நான் நிறைய ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன்லாம் வருவேன். வந்து பின்னாடி உள்ள உட்காந்துருப்பேன். முதல்ல ட்ரெய்லர் போடுவாங்க, அதுக்கப்புறம் பாட்டு போடுவாங்க, ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டேஜில் 25 சேர் போடுவாங்க. அதில் ஒரு 25 பேர் வந்து பொக்கேவோட உட்காந்து பேச ஆரம்பிப்பாங்க. 10 பேர் போனோடனே ரொம்ப டயர்டாகிடும். எப்படா ஃபங்க்ஷன் முடியும்னா அப்படியே ஒரு இதுவாக பார்த்துட்டே இருப்போம். 10 பேர் எப்போவும் தாண்டியாச்சு, ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, இன்னும் ஒரு 10-15 மினிட்ஸில் ஃபங்க்ஷனே முடிஞ்சிடும். நான் சிகப்பு மனிதன் நல்லபடியாக ஓடி வெற்றி பெறவும் இந்த ஃபங்க்ஷன் சீக்கிரம் முடியறதுக்கும் கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு நாள் விஷால் ஆஃபீஸ் போயிருந்தேன். விஷால் அந்த டீசர் போட்டு காட்டினார். பார்த்த உடனே சொன்னது வந்து, இந்த டீசர் பார்க்குற அத்தனை பேரும் கண்டிப்பாக படம் பார்ப்பாங்கன்னு சொல்லி, அதே தான் நான் மறுபடியும் இங்கே சொல்ல விரும்புகிறேன். தயவுசெய்து எப்படியாவது இந்த டீசரை வந்து தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பேரையும் பார்க்க வச்சுருங்க சார். அதான் இன்னும் 1 மாதம் டைம் இருக்குது. இதை பார்த்தா உடனே படம் பார்க்கணுன்ற எண்ணம் வரும். படம் பார்த்த பிறகு 2வது தடவை பார்க்கணுன்ற எண்ணத்தை கண்டிப்பாக திரு கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ நம்பிக்கையோடு இருக்கிறாங்க எல்லாரும். படம் நல்லா ஓடணும். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாருக்குமே நல்ல காசு வரணும். நன்றி, வணக்கம். வணக்கம், நன்றி. அண்ட் தேங்க்ஸ் டு விஷால், தேங்க்ஸ் டு திரு, UTV Dhananjayan, and UTV Audio Raj, and Sony South.